ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் வர 18ஆம் தேதி திருமலையில சலக்கட்ல பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இருக்கு. 22ஆம் தேதி கருட வாகன சேவை இருக்கு. இதற்கான ஏற்பாடுகளை திருமலை தேவஸ்தானம் செஞ்சிருக்காங்க. இதை பத்தின தகவலையும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. செப்டம்பர் மாசம் 2 நாள் ரூம்ஸ் ஓபன் ஆகல, அந்த 2 நாள் திரும்ப ஓபன் பண்ணுவாங்களா அப்படின்றத கேட்டிருந்தீங்க. அதை பத்தின இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரம்மோற்சவம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே காலையிலயும் சாயந்தரமும் வாகன சேவை இருக்கும். அது இருந்தாலுமே திருமலையில பிரம்மோற்சவ நாட்கள்ல கருட சேவை அன்னைக்கு தான் பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே டிடிடி ப்ராப்பரா பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேர் இந்த கருட வாகன சேவையை தரிசனம் பண்றதுக்கான ஏற்பாடுகள் குறித்து நேற்று ஈஓ ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா செய்தியாளர்கிட்ட என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, இந்த பிரம்மோற்சவத்துக்கு என்னென்ன மாதிரி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, இதை பத்தின கூடுதலான இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் நேற்று அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ண போய் எடுத்த போட்டோவும் அது ரிலேட்டடா வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸும். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். திருமலையில ஸ்ரீவாரி பிரம்மோற்சவத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இந்த வருஷம் 2 பிரம்மோற்சவம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் சலக்கட்ல பிரம்மோற்சவம், வருடாந்திர பிரம்மோற்சவம் செப்டம்பர் 18ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும், நவராத்திரி பிரம்மோற்சவம் அக்டோபர் 15ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் திருமலையில நடக்கிறதுக்கு இருக்கு. இதன் ஒரு பகுதியாக செப்டம்பர் 22ஆம் தேதி கருட சேவைக்கு வரும் பக்தர்கள் அனைவருமே வாகன சேவையை திருப்திகரமா தரிசனம் பண்ணணும் அப்படின்றதுக்காக டிடிடி எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஏற்பாடுகள் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்ஷன் நேற்று ஈஓ அவங்க பண்ணதுக்கு அப்புறமா பிரஸ் கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பிரம்மோற்சவம் 2 பிரம்மோற்சவத்துக்குமே ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ல வரக்கூடிய தரிசனங்கள் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீனியர் சிட்டிசன், அங்க பிரதர்ஷனம், இந்த மாதிரி ஸ்பெஷல் தரிசனம் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரம்மோற்சவத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாத வகையில அனைத்து துறை அலுவலர்களும் விரிவான ஏற்பாடுகளை செஞ்சு வரதா சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா செப்டம்பர் 22ஆம் தேதி கருட சேவையும், 23ஆம் தேதி ஸ்வர்ண ரதம், 25ஆம் தேதி ரதோற்சவம், 26ஆம் தேதி சக்கரஸ்நானம். ஸோ இந்த மாதிரி பிரம்மோற்சவத்துல ஒவ்வொரு நாளுமே விசேஷமா இருந்தாலும் இந்த 22ஆம் தேதி அதே மாதிரி 23ஆம் தேதி எல்லாம் கொஞ்சம் பக்தர்கள் அதிகமா இருப்பாங்க அப்படின்றதுனால அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே இப்போ தயாராயிட்டு வருது. கருட சேவையில சுமார் 2 லட்சம் பக்தர்கள் கேலரியில வெயிட் பண்ணி சாமி பார்ப்பாங்க அப்படின்றது திருமலை தேவஸ்தானம் எதிர்பார்க்கிறாங்க. மேபி இதை விட அதிகமா வரது கூட வாய்ப்புகள் இருக்கு. ஆனா கண்டிப்பா 2 லட்சத்துக்குள்ள வருவாங்க அப்படின்றதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது கருட சேவையை தரிசனம் செய்ய உள்வட்ட சாலை, அதாவது இன்னர் ரிங் ரோடு, அதே மாதிரி அவுட்டர் ரிங் ரோடு, இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் சுபதம் என்ட்ரி, அதே மாதிரி சவுத் வெஸ்ட்ல இருக்கக்கூடிய கார்னர், அதே மாதிரி கோவிந்த நிலையம், நார்த் வெஸ்ட் கேட்டு, அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் கேட், இந்த ஒவ்வொரு கேட்டு வழியா உள்ள வர்றதுக்கான ஏற்பாடுகள், எப்படி அவங்கள உள்ள வர வச்சு அந்த கேலரியில வெயிட் பண்ண வைக்கிறது அப்படின்றதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நைட்டு 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த கருட வாகன சேவையானது நைட்டு 2 மணி, அதாவது ஏர்லி மார்னிங் 2 மணி வரைக்குமே உங்களுக்கு இந்த கருட சேவை வாகன சேவை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற வாகன சேவை எல்லாமே நைட்டு 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா 9 மணிக்கு முடிஞ்சிடும். இந்த கருட சேவை இருக்கிற அன்னைக்கு மட்டும் 12 மணி, சில டைம் 2 மணி கூட ஆகும். ஸோ நைட்டு 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த கருட சேவையானது நள்ளிரவு 2 மணி வரைக்கும் இருக்கும். கேலரிஸ்ல இருக்கக்கூடிய பக்தர்கள் பொறுமையா காத்திருந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான ரூம் ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து அவங்களுக்கு தேவையான தண்ணி, இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸ்க்குமான அரேஞ்ச்மெண்ட்டும் டிடிடி செஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மற்ற இடங்கள்லாம் எப்படி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். டிடிடியோ நேற்று ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடத்தியிருக்காங்க. அதனால கருட சேவை 22ஆம் தேதி நீங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க, புக் பண்ணல அப்படின்னாலுமே அன்னைக்கு கூட்டம் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம 23ஆம் தேதி புரட்டாசியோட முதல் சனிக்கிழமை. ஸோ ஃபர்ஸ்ட் சனிக்கிழமை தரிசனம் போறதுக்கும் நிறைய பேர் பிளான் பண்ணியிருப்பீங்க. அப்போ 22ஆம் தேதி இந்த கருட சேவை பார்க்க வரக்கூடிய பக்தர்கள் பெரும்பாலும் டிக்கெட்ஸ் இல்லாதவங்க எல்லாருமே நேரடி இலவச தரிசனத்துக்கு தான் போவாங்க. அந்த நாட்கள் கூட்டம் அதிகமாவே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு போங்க. எஸ்எஸ்டி டோக்கன் இன்க்ரீஸ் பண்றதை பத்தி இது வரைக்கும் எந்த அஃபிஷியல் அப்டேட்டும் வரல. டெய்லி கொடுக்கக்கூடிய கவுண்டிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மேபி இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்குள்ள அதை பத்தி ஏதாவது அஃபிஷியலா அப்டேட் வரும். வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுக்கு அடுத்தது ஆன்லைன்ல ஓப்பன் ஆகாத அந்த 2 நாள் அக்கமடேஷன் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. நீங்க நேரடியா சிஆர் ஆஃபீஸ்ல போய் தான் பண்ணணும்.
சப்போஸ் நான் வந்து 300 ரூபாய் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கேன், எனக்கு ரூம் வேணும்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் நீங்க கீழே ஸ்டே பண்ணிக்கிறது தான். அதே மாதிரி டூ வீலர்ஸ்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க கருட சேவை இருக்கிற அன்னைக்கு. அதனால அன்னைக்கு டிராவல் பண்றதுக்கு பிளான் பண்றவங்க ரொம்ப இந்த விஷயங்கள் வந்து கவனிச்சுக்கோங்க. செப்டம்பர் 22ஆம் தேதி கருட வாகன சேவை இருக்கு. கண்டிப்பா 23ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் க்ரௌடும் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எல்லா அப்டேட்டும் டெய்லி நம்ம வந்து தர்ஷன் அப்டேட் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். செக் பண்ணி பார்த்துட்டு போங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. பிரம்மோற்சவத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாமே வெகு சிறப்பா நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.